ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது பாரத் கேமிங். நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா நிஞ்சா பைசைக்கிள் கேம். வாங்க போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்குது. மெயினாக சொல்லுங்க போகலாம். பேசிட்டு உங்களுக்கு தைக்கல நிறையா கேட்குறாங்க. எனக்கு பார்ப்போம் குச்சி அப்படியே சரன்னு குதிப்போம். நிஞ்சா இது நிஞ்சா கைஸ். நிஞ்சா நார்மல் கிடையாது. நிஞ்சா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸ்பீடாக போயிட்டுருக்கேன். ஸ்பீடு உடைக்கிறதுனால செம்ம சவுண்டு கீழே கொண்டுட்டாங்க கைஸ். அப்படியே பேசிகிட்டே போய் இதுக்கு நான் ஒரு டெக்னிக் சொல்கிறேன். அதை படி போகிறேன். இது யூஸ் பண்ண வேண்டியது ரொம்ப கீழே போகக்கூடாது, மேலேயே இருக்கும். அப்போ தான் ஜெயிக்க முடியும். அது சப்போஸ் ரொம்ப கீழே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோ, பேலன்ஸ் கண்ட்ரோல் மிஸ் ஆகி இந்த மாதிரி கீழே விழுகிறவங்க. இந்த மாதிரி மேலே போயிட்டு அதுக்கடுத்து கீழே வந்து ஜம்ப் பண்ணும். இந்த மாதிரி மேலே போயிட்டு நெக்ஸ்ட்டு கீழே வந்து ஜம்ப் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அட போகடா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி குச்சிடலாம். நம்மளே ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறாங்க. ரெண்டு பேருமே கேட்போம். லோன்லி கோன்லின்னு சொல்லிட்டுலாம் வராங்க. ஜேர்னிலாம் போட்டிருக்காங்க. ரீசெட் பண்ணுறதான்னு கேட்குறாங்க. ரீசெட்லாம் வேணாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு கைஸ். போச்சு கைஸ். அவனால ஜெயிக்க முடியாதோ. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு வந்து இது பொறுமை தான் சாப்பிடும். பொறுமையாகவே போகும். பொறுமையாக போய் அப்படியே ஒரு கண்ணாடி உடச்சது தான் உடச்சேன். அப்படியே போவாங்க கீழே விழுந்தேன். வாங்க கைஸ் போவோம். நம்மளே ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறான். நில்றேன் ஓவர்டேக் பண்ண முடியுது. அப்படியே ஒரு ஜம்ப் போடலான்னு பார்த்தா அப்படியே சைடு பக்கம் போயிட்டான். இப்படி கூடாது, இப்படி போகக்கூடாது. தப்பு இப்படியே போகக்கூடாது. தப்பு. பொறுமையாக போய் யூட்டர்ன் எடுக்கணும் கைஸ். பொறுமையாக போய் ரைட்டு திரும்பி, அப்புறம் லெஃப்ட்டு திரும்பி, அப்புறம் இன்னொரு லெஃப்ட்டு திரும்பி, அப்புறம் இன்னொரு ரைட்டு திரும்பி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகணும். லேசரில் போய் தான் கரெக்டாக குதிக்கணுமா? இவ்வளோ இடம் இருக்குது. ஸ்பீடாக போகிறவெல்லாம் கரெக்டாக போகிறேன்டா. இந்த மாதிரி நான் இவ்வளோ லேட்டாக ஓ இப்படியா? ரைட்டு தானே ஆட்டமே ஆரம்பிக்குது. இப்படி வந்தோன்னா ஓடி குடு செம்ம. இதுவும் அதே போல தான். பொறுமையாகவே இருந்தால் நிஞ்சா அந்த மாதிரி கேமை விளாட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. பொறுமையாகவே எல்லா ரேஸுமே பொறுமையாக போங்க. ஒவ்வொரு லெவலும் பொறுமையாக போங்க. பாருங்க, இவனுக்கு இந்த மாதிரி போகிறனால தான் கீழே விட்றோம். எப்படி சரன்னு போய் கீழே விட்றானுங்க. போயிட்டானுங்க தான் நினச்சிங்க. ஆனால் கீழே விட்டாங்க. பின்னாடி வரானுங்க பாருங்க 2 பேரும். பொறுமையாக போகிறனால இப்போ நான் போயிடுவேன். கொஞ்சம் பேலன்ஸ் மிஸ் ஆகவும் கூடாது. பேலன்ஸும் இருக்கணும், அதே போல் இருக்கணும். கண்ணாடியில் போகலாம். இந்த கேம் வந்து ரோப்ளக்ஸில் இருக்குது. பேர் என்னன்னா நிஞ்சா பைசைக்கிள்னு போடுங்க வரும். அப்புறமா இன்னொரு வீடியோ என்னன்றது சொல்லுங்கள். சண்டே மட்டும் நம்ம 2 வீடியோ போடலான்ட்ருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2 வீடியோ போட போகிறேன் சண்டே. இது என்ன தெரியல. ஓகே எனக்கு புரிஞ்சுட்டு குதிக்க முடியாது. அங்கே போயிட்டு ஓகே எனக்கு
புரிஞ்சிருச்சு. அது பின்னாடி வர வச்சுட்டு அப்படியே நம்ம முன்னாடி ஓடிடலாம். பின்னாடி வர வச்சுட்டோம்னா நம்மளும் பின்னாடி போகக்கூடாது. இது கொஞ்சம் பின்னாடி போயிட்டு ரொம்ப சாஞ்சிடுச்சு கைஸ், ரொம்ப சாஞ்சிடுச்சு. இதோ சரியான கேப். ஓகே கைஸ், முடிச்சாச்சு. இப்போ இங்கே மட்டும் குதிச்சு ஓடி ஓடி போய் காடி கிளாஸ் வாய்ச்சாச்சு. சூப்பராக போயிட்டுருக்கோம். 100% கிட்ட போடுமா? 100% கைஸ். 100 கைஸ், 100 தரல, 13% தான் வந்திருக்கோம். ஸ்கிட் அடிச்சு நிறுத்திட வேண்டியது. எல்லா இடத்துல ஸ்கிட்டு தான். ஸ்கிட்டு ஸ்கிட் அடிச்சு நிறுத்த வேண்டியதான். ஓ மை காட் கைஸ், இருங்க இப்படிக்கா போகக்கூடாது கைஸ். இங்கேதான் அவசாரத்தில் விட்டேன். இருங்க கைஸ், ஒரே அப்படி கிடையாது. எப்படிரா ஏன்னா இப்படியே இருக்கிறான்? ஆஃப்லைட் போயிட்டானோ? இப்படியே அடிக்கிறான் கைஸ். ஆஃப்லைட் போயிட்டான்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஆஃப்லைன் போயிட்டான்னு தான் நினைக்கிறேன், தெரில எனக்கு. பார்ப்போம் வாங்க. வெயிட் பண்ணுங்க இருங்க. போயிடலாம். ஈஸி. அவ்வளோதான். இந்த கடல் வச்சு உடச்சாச்சு கைஸ். 14வது கைஸ். 14க்கு இவ்வளோ நேரம்னா நம்ம வந்து 11 பார்ட் 1 பார்ட் 2ன்னு போடலாம் கைஸ். இந்த கேமை பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி போடலாம். இது வந்து பார்ட் 1. எவ்வளோ பார்ட்டில் முடிக்க முடியுது பார்ப்போம். இது வந்து பார்ட் 1 கைஸ். பார்ட் 2 போடுவேன். பார்ட் 1லேயே முடிக்க முடியும். 10 ஸ்பீடு இருந்தால் தான் நிறைய லெவல் முடிக்க முடியும். ஸ்பீடு வேணும். இதெல்லாம் பத்தாது. இதெல்லாம் பத்தவே பத்தாது. அதெல்லாம் கால் தூசி கூட வராது கைஸ். டக்குன்னு முடிக்கணும் கைஸ். இவ்வளோ கிட்ட போய் நிற்கணும்னா போய் செம்மையாக ஒன்று வச்சுருக்காங்க. ஸ்பீடு போடும். ஸ்பீடில் போயிட்டு அப்படியே ஒரு பிரேக். வந்து பொறுமை தான் முக்கியம் கைஸ். அப்பெல்லாம் சொல்ல மாட்டேன், சருன்னு சொன்னாடி. இப்போ நான் இடிச்சிருப்பேன். இப்படிக்கா போகணும். இது வந்து கீழே ரொம்ப கீழே போயிட்டாங்க. ஐயோ சைக்கிள் வழுக்குது கைஸ். இது வழுக்கும் பகுதி கைஸ். அதான் நிஞ்சா ட்ரைனிங்னு வாங்க. நிஞ்சானாலே நிஞ்சா ட்ரைனிங்கே கஷ்டமாக இருந்துச்சு. இது அரை மணி நேரமாவது வரும். கன்ஃபார்ம் வீடியோ வரும் கைஸ். போன வாட்டி ஒரு செம்மையான சம்பவம் நினச்சி கைஸ். வீடியோ எடுத்த கைஸ். அப்லோட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே டெலிட் ஆகிடுச்சு கைஸ். ஏன்னா டெலிட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு டெலிட் பண்ணிட்டேன் வீடியோவை. நாளைக்கு அப்லோட் ஆகிடும்னு நினச்சிட்டு தூங்க போயிட்டேன். நாளைக்கு வந்து பார்த்தா அந்த வீடியோவே காணும். அப்போ தான் தெரியுது அப்லோட் ஆகி முடிச்சதுக்கு தான் டெலிட் பண்ணணுன்னு. நான் அப்லோட் ஆகிட்டு இருக்க போதே டெலிட் பண்ணிட்டேன். அதான் நான் பண்ணது. அப்படிக்கா போனோம். பெரிய பிரச்சனை பாருங்க. ஈஸியாக போயிடலாம் போடுங்க. வாங்க இதே போகும். என்னாச்சு? இதான் கஷ்டமோ? இருக்கிறதுல கஷ்டமோ? இதான் இருக்கிறதுல ஈஸியாக இருக்குது. நம்ம கன்ஃபியூஷன் படுத்துக்கிறது 2 பகுதியில் போட்டிருக்காங்க. இதில் ஸ்கிப் பண்ணி முன்னாடி வர முடியுது, பின்னாடி வர முடியுது. வந்து மோட்டர் பைக்கெலாம் தராங்க. நம்ம சைக்கிள்லேயே போவோம். நம்ம நிஞ்சாங்க தான் போகணும். எல்லா வேலையும் பண்ணணும். அதான் நிஞ்சா ட்ரைனிங். கஷ்டமாக இருக்காது தான் நிஞ்சா ட்ரைனிங் ஆகும். ஈஸியாக ஆனால் கஷ்டம். 9 நிமிஷத்துக்கு முடிக்க போகிறோம். 9 நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட 22 ஸ்டேஜ் வந்தாச்சு கைஸ்.
டக்குன்னு இதான் இப்போ தான் நான் இந்த ஸ்பீடை தான் எதிர்பார்த்தேன். டக்குன்னு என் பழைய ஒபிரே ஸ்கில் வந்துடுச்சு. இது வச்சு சொல்லிட்டு போயிடுவேன். என் கை இப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுங்கன்னா டக்குன்னு ஓடிச்சு. குதிரையோடு வேகமாக ஓடிச்சு என் கை. அதான் டக்குன்னு ஏறிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு லெவலில் டக்குன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கேன். 10 நிமிஷம் தான் ஆகுது, அதுக்குள்ளே 25 லெவல் கிட்ட வந்துட்டோம். ரொம்ப கிட்ட போயிட்டு வலிக்கிட்டு. ஓகே எனக்கு புரிஞ்சிச்சு என்ன பண்ணுவோம். ரொம்ப கிட்ட அப்படி போகக்கூடாதுப்பா. நான் சொல்கிறத கேள்வி. இப்படிக்கா சைடில் போங்க. ரொம்ப ஸ்பீடாக போகணும், அப்போ தான் போக முடியும். கிட்ட வரைக்கும் வந்துட்டாங்க. வாங்க. போகவே உள்ள ரொம்ப கஷ்டமான லெவல் கைஸ். கீழே விட்டா கைஸ். எதுக்கு 2 நாள் வீடியோ வரலைன்னு கேட்டீங்கடா. போட வேண்டியது கைஸ், போடவே இல்லை கைஸ். அது ஏற்றப்பு தான் மட்டும் கண்ணாடி கிளாஸ் செக் பண்ணிட்டு கைஸ். வாங்க கைஸ், போவோம் டக்குன்னு போவோம் கைஸ். டக்குன்னு முடிக்கிறோம் லெவலை. கைஸ் வெயிட் பண்ணி ஒரு வேலை வந்துகிட்டே இருக்கு. 25 லெவலில் 11 நிமிஷத்தில் 25 லெவல் வந்தாச்சு. ஐயோ இவ்வளோ கிட்ட வந்துட்டேன். பொறுமையாக தான் கைஸ் முடிக்க போயிட்டேன். ஐயோ முன்னாடி வந்திருக்கணும். முன்னாடி போய் என்ன சொல்கிறது புரியுதா கைஸ்? சரிங்க, நான் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்படி குடிச்சிட்டு இப்படி நிற்கணும். பின்னாடி வீட்டில் மட்டும் பேலன்ஸ் பண்ணால் போதும். ஈஸியாக பண்ணலாங்க. முடிச்சா ஒரே ஜம்பு. அவசரப்பட்டுட்டேன். அவசரப்படாமல் இருந்தால் எதுவாக இருந்தாலும் செய்யலாம். எதுக்கு இந்த மாதிரி மைனஸ் சிம்பிள் வந்துட்டு போகுதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இதுவே இவ்வளோ நேரம் ஆகுது கைஸ். நான் கைஸது ஸ்கிப் பண்ணுறதுக்கு 25 கொடுக்கணுமா? ஸ்கிப்புன்னு காட்டுது, ஆனால் அது ஃப்ரீலாம் கிடையாது. 25 ரூபா ப்ளஸ் கொடுத்து தான் வாங்கணும். ஒரு கேம் பார்த்தேன் கைஸ், கார் ஒபிரேஷன். செம கஷ்டமாக இருக்குமா? வேணா கமெண்ட் சொல்லுங்கள். வீடிஜி கூட போட்டிருக்கேன், அதை பாருங்கள். கசின் கூட சேர்ந்து பாருங்கள், பயங்கர கஷ்டமாக இருக்கும்னு சொன்னால். 70 வந்தாலே நீங்கள் தான் ராஜாமா. ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் ட்ரை பண்ணுறேன். அதை அப்படியே வீடியோ எடுத்து அடுத்ததான் நான் அப்புறமா போடுறேன். இன்னொரு வீடியோ என்னன்னு சொல்லுங்கள் மறக்காம. நான் அப்புறமா போட்டுறேன். மதியானமாக இன்னொரு வீடியோ வரும். காலையில் ஒரு வீடியோ, மதியானம் ஒரு வீடியோ வரும். மதியானம் வந்து என் தங்கச்சியோடு சேர்த்து வரும். தங்கச்சி கூட வருவா. இப்போ ஏன் நான் வரலான்னு கேட்டிங்கன்னா, ஆனால் அப்படி தான் கேச்சு. அவளுக்கு வந்து எப்போ மூடு செட் ஆகுது அப்போ தான் கேச்சு வருவான். நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க, பார்ப்போம். கைஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். இதுக்கு மேலே முடிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, நான் இதோட வீடியோ கட் பண்ணிடுவேன். ஆமாம், இருங்க. ஓகே சரன்னு போயிட்டுருக்கோம். வெயிட் பண்ணுங்க. 14 நிமிஷம் ஆயிடுச்சு. 26 ஸ்டேஜ். நமக்கு ஏற்ற மாதிரி வழியெல்லாம் கொடுக்குது பாருங்க. ஆனால் இதை முடிக்கவே முடியல. இதுக்காக என்ன பண்ணுறது வைக்கணும். ஒதுக்க போது வருது பேசுறது. அதான் இது கஷ்டமாக வச்சுருக்கானுங்க.
நான் சொல்கிறது கேளுங்க, நிஞ்சா ட்ரைனிங் ஆடுங்க. நீங்களாம் வாழ்க்கையை வெறுத்துருவீங்க, அவ்வளோ கஷ்டம். நானே கஷ்டப்பட்டுருக்கேன் கைஸ். நீங்கள் நடிச்சின்னா அதெல்லாம் பார்த்து எப்படா இவ்வளோ ஈஸியாக விடுவாருங்க, வாயிலே விட்டானுங்களா. ஸ்பீடு ஏற்று அது ஸ்பீடு சுத்தமாக்கியாச்சு கைஸ். கண்ணாடி கிளாஸ்லாம் போய் உடச்சி கீழே விழுந்துச்சு. அதெல்லாம் எனக்கு சொல்லுங்கள் மறக்காமல். கண்ணாடி கிளாஸ் இல்லைன்னு ஸ்பீடாக போய் முட்டோம் டம்முன்னு உடையுது. ஸ்பீடாக இல்லை, இப்போ நான் ஸ்லோவாக போய் காட்டுறேன். கிட்ட போயிட்டு இது குதிக்கணும். கண்ணாடி கிளாஸ் தான் தெரிஞ்சு, கண்ணாடி கிளாஸ் தான் இப்படி உடையும். எனக்கு தெரிஞ்ச கண்ணாடி கிளாஸ் தான் நினைக்கிறேன். இருங்கள் கைஸ், தெரியல எனக்கு. ஒரு 50 பார்ட் 1ல் 50 முடிப்போம், பார்ட் 2ல் 50 சரிங்களா? அந்த மாதிரி முடிப்போம். நம்மளால் 100லாம் முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் ஒரு 50 முடித்தா கரெக்டாக இருக்கும். 20 முடித்தா போதும். கீழே விட்டாங்க, அதிர்ச்சியில் கீழே விழுந்து விட்டேன். கீழே விழுந்துட்டுறோம் கைஸ். இவ்வளோ பண்ணானுங்களே, ஒரு பிரிட்ஜு போட்டால் என்ன வாங்க கைஸ்? பிரிட்ஜு கூட போட மாட்டேங்கிறாங்க. ஒபீனியஸ் வரும் கைஸ், ஏன் இப்போ வர மாட்டேங்குதுன்னு தெரியல. ஸ்பீடு ஏற்றக்கூடாது, எனக்கு புரிஞ்சிச்சு. என்ன பண்ணக்கூடாது, ஸ்பீடு ஏற்றிக்கிட்டே இருக்கேண்ணா, அதான் கொஞ்சம் தப்பாயிட்டு. ஒன்லி குதிக்க போது மட்டும்தான் ஸ்பீடாக குதிக்கணும். குதிக்க போது ஜம்ப் ஸ்பீட் குதிச்சனே. ரைஸ் இது மட்டும் குதிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, மாதம் குதிச்சா நான் ஃப்ரெண்ட்டு போய் குதிக்கிறேன். டக்குன்னு முடிச்சோன்னா டக்குன்னு முடிச்சிடலாம். டக்குன்னு முடிச்சிட்டோம்னா இன்னொரு வீடியோ கூட போகலாம் எக்ஸ்ட்ராவே. ஏன்னா நான் 2 நாள் போடல, அதனால தான் 2 வீடியோ போடலான்ருக்கு. இல்லை கைஸ், எதனா ஒரு வாரம் 2 வீடியோ வரும் கைஸ், அப்படி வச்சுக்கலாம். இன்னும் ஒரு சண்டே லைவாக போடலான்ட்ருங்க. என்ன கேம் போடலான்னு மறக்காமங்க. நான் என்ன போடலான்ருக்கேன்னா WWE 2010 இல்லாட்டி காட் ஆஃப் வார் போடலான்ட்ருக்கேன். இது 2த்தில் எதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்கிறீங்களோ அதை தான் நான் போட போகிறேன். மறக்காமல் சொல்லுங்கள். என் ஐடியை சொல்கிறேன், போட்டு நீங்கள் ரெக்வஸ்ட் கூட தரலாம். பரத் 860 860 இதை மட்டும் போட்டுங்க. பரத் 860 போட்டு எனக்கு எப்போ இன்வைட் கொடுத்தாலும் நான் இருப்பேன். ஆனால் அதுக்கு ஓவர் நைட்டில் தரேன், காலையில் மதியானம் மட்டும்தான். இந்த ஒரு வாரம் மட்டும்தான், அதுக்கடுத்து நான் ஐடி சேஞ்ச் பண்ணிடுவேன். இந்த ஒரு வாரத்துக்கு மட்டும் பரத் 860 போடுங்க. 8 அப்புறம் 60 பரத் 860 கைஸ். இதான் என் ஐடி, ரோப்ளக்ஸ் ஐடி கைஸ். வேறு எந்த கேமும் கிடையாது, ரோப்ளக்ஸ் ஐடி. நீங்கள் போயிட்டீங்கன்னா ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் மட்டும் எனக்கு தட்டி கொடுங்க, அப்படியே நான் வந்துடுறேன் உங்க கூட. என்ன கேமில் எவ்வளோ சொல்லுங்க. அடையா கைஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் கூட விளையாடிட்டுருக்கேன் நான் ஃபுல்லாக. எவ்வளோ கிட்ட ரொம்ப நேரம் ஆகுது கைஸ், முடிக்கிறது ரொம்ப கஷ்டம் கைஸ். முன்னாடி போகிற நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நத்திங், நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்கு ப்ரோ. நானும் வரேன், என் மேலே அவருக்கு நம்பிக்கை இருக்க போல நான் வருவேன். ஆனால் நான் வரவே மாட்டேங்கிறேன், என்ன பண்ணுறது. அவரே போயிட்டே இருக்கு. ஒபீனியஸ் தெரிஞ்ச எனக்கு போக முடியல, ஆனால் அவரே போயிட்டாரு. இருங்க போவோம், இருங்க போகலாம். இப்படி கைஸ் வெயிட் பண்ணுவோம் கைஸ். வாங்க கைஸ், குதிக்கலான்னு பார்க்குறேன், முடியல. எனக்கு பார்ப்போம் குதிக்க முடியுதானு. ஜம்ப்பு குதிச்சேன் நான் வரல.
அடுத்த அதிர்ச்சி கைஸ். ஆனால் எல்லாம் சாப்பிட்டா ஈஸியாக தாண்டிடுறேன். சொல்ல இவ்வளோ ஈஸியாக தரானுங்க சொல்ல மாட்டேன், கொஞ்சம் கஷ்டம்தான். எந்த லெவலு கைஸ் கஷ்டமாச்சுன்னா 30வது லெவலு கைஸ், செம்ம கஷ்டம் கைஸ். 30வது லெவல் ஆடி பாருங்கள். 18வது நிமிஷம், 2 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இன்னும் தான் நான் போயிட்டுருக்கேன். 33 வந்தாச்சு கைஸ். 50 தான் கைஸ் நம்ம டார்கெட். அதுக்கு மேலே போனாலும் சரி, அது கீழே இருக்கக்கூடாது. போகலான்னு பார்க்குறேன், நான் முடிய மாட்டேங்குதே காய்ஸ். என்ன கைஸ் பண்ணுறதோ? இருங்க திருக்கா போய் ஒரு ஜம்ப் போட்டு அப்படிக்கா ஒரு ஜம்ப் போடலான்னு பார்த்தேன். எட்ட மாட்டேங்குதே. இருங்க இப்படி வரும், அப்படி ஒன்று. குதிக்க முடியல. ஸ்பீடாக பேசிருக்கேன் கைஸ். குதிச்சேங்க கைஸ், வர மாட்டேங்குது கைஸ். எனக்கு நான் தட்டிட்டு தான் இருக்கிற பட்டன், அது உங்களுக்கே தெரிஞ்சு குதிச்சுட்டே தான் சொல்லுவேன். வரல போய் குதிச்சாலே வரல. சின்ன சந்தில் விழுந்துட்டேன்னு. இருங்க கைஸ், வெயிட் பண்ணுங்க கைஸ். பொறுமையா குதிச்சிரும். 35 வந்தாச்சு கைஸ். டக்குனு போயிடலாம். குதி. ஓ இன்னும் கிட்ட பிடிச்சிருக்கோம். இப்போ இந்த வாட்டி திரும்ப போகணும். ஓடு குதி. கண்ட்ரோல் விஷயம் நடுவில் போய் இப்போ சாம கஷ்டமாக இருக்க போகுது. மேலே ஏறிட்டா சீக்கிரமாக குதிக்கலாம். இருங்க, மேலே ஏறுவோம். ஏறியாச்சு. அடுத்து ஒரு ஜம்ப். முடியல கைஸ். 50 போகலான்னு பார்க்குறோம், முடிய மாட்டேங்குது. முடிச்சுன்னா ஓகே போடலாம், முடியவே மாட்டேங்குது. 38 வந்துச்சு. இப்போது ஸ்கிப் ஸ்டேஜ்னு காட்டுது. எஸ் கொடுத்தா நான் ரோவில் செய்கிறேன். 25 கேட்குறேன். எங்கே போங்க 25. அப்படியே போகலான்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்டாகவே போகலாம். குதி. இன்னும் லென்த் வேணும். இன்னும் லென்த்து. ஓ ஷெட். நான் முடிச்சிட்டேன். அதுதான் நான் சொல்கிறேன். நான் ஈஸியாக முடிச்சிடுவேன் கைஸ். பிரச்சனை கிடையாது. நான் ரொம்ப நேரம் டைம் எடுப்பேன். சொல்கிறத காப்பாற்றுறவன். ஸ்பீடாக போயிட்டு இன்னும் நான் முன்னாடி போய் முடிக்கணும். இப்படி வச்சு பூ கொடுத்து முடிச்சிட வேண்டிய.
சரன்னு போய் குதிச்சிடலாம். சரன்னு போய் குதிச்சிடலாம். ஓ நோ நோ ப்ளீஸ் காட். ஓ நோ 40 தாண்ட முடியாது போல கைஸ். 40 தாண்ட முடியாது போல். இதுவே தாண்ட முடியாது போல் இந்த ஸ்டேஜ் மாதிரி. கரெக்டாக 40 நிற்கிறாங்க கைஸ். இன்னும் ஒரு 10 ஸ்டேஜ் தாண்டிலான்னு பார்க்குறேன். முடிய மாட்டேங்குது. ஓடு. ஓ இருங்க வெயிட் பண்ணுங்க. குதிச்சாச்சு கைஸ். வெயிட் பண்ணுங்க கைஸ். படுப்போம். குதிப்போன்றதுக்கு பதிலாக படுப்போன்ட்டேன். ஒரேடியாக படுத்தாச்சு. ஒவ்வொரு ஸ்டேஜ் போக போக ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அது மின்னல் எஃபெக்ட்லாம் வருது. குதிக்க போது சரன்னு போயிடும். குதிக்க போது மின்னல் எஃபெக்ட் வருது. பார்த்தீங்களா? குதிக்க போது மின்னல் அதான் வச்சாச்சு. 43 வந்தாச்சு. நிறையா போனோம். நிமிஷம் குதிச்சாதான் மட்டும்தான் போக முடியும். குதிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஸ்பீடு முக்கியமாக வேணும். 45 லெவலுக்கு இன்னும் 5 லெவல் தான். 5 லெவலுக்கு வந்துட்டு போகிறோம். கிட்ட வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க. 45 லெவலுக்கு அடுது. ஓ இது வேறு இருக்கா? இப்போ கரெக்டாக நம்ம எம்எல்ஜி வேறு இதில் பண்ணணும். எப்படி எம்எல்ஜி எப்படி கைஸ்? எம்எல்ஜிலாம் அசால்ட்டாக பண்ணிடலாம். அசால்ட்டாக பண்ணுவோம் கைஸ். எம்எல்ஜி டக்குன்னு பண்ணுவோம். வெயிட் பண்ணுங்க. சூப்பர் ஜம்ப்னு காட்டுறானுங்க. ஆனால் அது வேணாம். நம்ம இது வச்சு நம்ம ஸ்கில்லை வச்சு முடிப்போம் கைஸ். நம்ம அதெல்லாம் வேணும். பணக்காரங்களாம் தான் வாங்கி முடிப்போம். நம்ம ஸ்கில்லை வச்சு முடிக்கிறோம். டிடிஜி நான் அந்த மாதிரி ரோப்ளக்ஸ் பிளேயர்ஸ் எல்லாம் ஸ்கில்லை வச்சு முடிப்போம். 50 வரைக்கும் முடிப்போம். அது போதும். லென்த் எவ்வளோ ஆக போகுதுன்னு தரல. வீடியோ லென்த்து இது எப்படி குதிக்கணும் பேசுகிறது எப்படி இந்த லெவலில். ஆனால் கரெக்டாக குதிக்கணும். கொஞ்சம் கிட்ட போய் குதிங்க. தூரத்துலேருந்து குதிக்காதீங்க. லேசரை பட்டுருது. அதுக்கு ரொம்ப கிட்ட போகாதீங்க. குதிக்க முடியாது. இதோ இந்த டிஸ்டன்ஸ் போகணும். டிஸ்டன்ஸ் போயிட்டு குதிச்சுக்கணும். குதிச்சிருக்கீங்க. 45 மேலே தாண்டவே முடியல. 30 நிமிஷம் போயிடுச்சு வீடியோ. குதிச்சிரு. ஓகே குதிச்சிட்டாலும் வரமாட்டேங்குது. ஏன்னு தெரில. எவ்வளோவா இருக்குது. நடுவில் நிற்கிறேன் கைஸ். நடுவில் இப்படியும் போக முடியாமல் அப்படிக்கும் போக முடியாமல் நிற்கிறேன். நானே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. காட்ட பார்த்து இருங்க. நாற்பத்தி 6 வந்தாச்சு கேஸ். 30 நிமிஷம் போயிடுச்சு. இது எவ்வளோ நிமிஷம் வருதோ நம்ம அவுட்ரு வேறு எடுக்கணும்.
ஆனால் நான் 50 முடிச்சுட்டு தான் கைஸ் முடிப்பேன். கிட்ட வந்தாச்சு, சொன்ன டார்கெட்டை முடிக்காமல் போகக்கூடாது. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. அவ்வளோதான். நான் 3 ஸ்டேஜ் கைஸ், 3 ஸ்டேஜ். வெயிட் பண்ணுங்க. இன்னும் 30 நிமிஷம் ஆயிடுச்சு. 30 நிமிஷம். நான் 3 ஸ்டேஜ் முடிச்சா 50. அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னும் நான் 48 கூட வரல. வரப்போகிற 48. இன்னும் 3 ஸ்டேஜ் போகலான்னு பார்க்குறேன். போக முடியல. பிடிக்கவே முடியல. குதிக்கலாம். ஜாம். போக முடியல. ஸ்பீடாக போய் ஒரு ஜம்ப் பா. முடிக்கவே முடியல. ரொம்ப கஷ்டம். ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். குதிப்போம். இது வச்சு இது குதிப்போம். இந்த சைடு வந்தாச்சு. போகவே முடியல. குதிப்போம். 48. 2 ஸ்டேஜ் தான். என்னாச்சு? போக முடியே. லேசாக இருக்குது. இதை முடிச்சிட்டோன்னா போகுது. 50 கிட்ட காட்டுது. நான் போக முடியல. The world's longest video this. விட்டுற செய்யாதீங்க, கீழே விழுந்துருங்க. நான் இப்போ விட்டேன், அதனால தான் கீழே மூவ் பண்ணிட்டு போனேன். எஸ், மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்ட் 2 விரைவில் வரும். அடுத்த வாரம் பார்ட் 2 போகலான்ருக்கேன். பார்ப்போம். உங்கள் சப்போர்ட் தான் இருக்குது. அடுத்து என்ன வீடியோ போடலாம், 2வது என்ன வீடியோ போடலாம் இன்றைக்கி சொல்லுங்கள். 2 நாள் போடல, அதனால் 2வது வீடியோ இன்றைக்கி. ஆனால் அது இப்போ வராது, மதியானம் தான் வரும். சரி, மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு வரும். ஓகே, இதுலேருந்து விடைபடுவது பரத் கேமிங். ஓகே கைஸ், அடுத்து என்ன கேம் ப்ளே வேணும்னு சொல்லுங்கள். பாய் 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 பாய்.